ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என் நெற்றியை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த சாயப்பா அருள் புரிய தான் வந்திருக்கேன். நீ நல்லபடியாக நலமோடும் வளமோடும் வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுறேன். என்ன சாயப்பா, தினமும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே தவிர எதுவுமே என் கைகளில் வந்த பாடு இல்லையேன்னு யோசிக்கிறியா? முதல்ல கிடைக்கும் நடக்கும்னு நீ உறுதியாக நம்பணும் அல்லவா? ஏதோ மேலோட்டமாக ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதை போல நீ அமைதியாக கேட்டுக்கிட்டீனா எப்படி அது நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் உருவாகும்? எதுவாக இருந்தாலும் முதல்ல மனசுக்குள்ளே நீ ஆழமாக நம்பணும். இது நடக்கும், இது கிடைக்கும்னு நீ ஆணித்தரமாக நம்பிதான் பாரு. கண்டிப்பாக உன் நம்பிக்கையை உண்மையாக்கும் விதமாக இந்த சாயப்பா நான் சொன்ன அனைத்தையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுப்பேன். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போகிறதுக்கு நான் என்ன மனித பிறவியா? உன்னை பாதுகாக்கும் தெய்வமாக அல்லவா நான் இருக்கேன். நிச்சயமா உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் நான் நிரந்தரமாக நீக்கி உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் பாரத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நான் கொடுப்பேனேன்னு தங்கமே. ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்து கிடந்ததை எல்லாம் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க தான் நான் வந்திருக்கேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நான் சொன்னது எல்லாமே சொன்னபடி உன் வாழ்க்கையில் மிக அழகாக சிறப்பாக நடக்க தான் போகுது. இந்த உலகத்தில் யாரும் யாருக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா யாரும் அடுத்தவங்களுக்கு எதையும் செய்கிறதுக்காக பிறக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தானே பிறந்திருக்கீங்க. வாழும்போது நீங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் அன்பை கொடுத்தா அது ஒரு அழகான வாழ்க்கையாக நிறைவு பெறும் அல்லவா? எப்போதுமே நீ தான் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் சரியாக சிறப்பாக செய்யக்கூடிய ஆள்னு உன்னை நீ நம்பணும். எந்த அளவுக்கு உன்னை நீ முழுசாக நம்புறியோ அந்த அளவுக்கு எவ்வளவு கடினமான பிரச்சனைகளையும் உன்னால் சுலபமாக சமாளிச்சிட முடியும். உனக்காக இந்த சாயப்பா எழுதி வைத்த அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய பரிசு உன் கைகளில் வந்து சேரப்போகுது. என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுத்து உன்னை அழகாக மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட நான் வாழ வச்சு காட்டுறேன் என் தங்கமே. உன்னை வெறுத்து ஒதுக்குனவங்களுக்கு மத்தியில், உன்னை வேணான்னு சொன்னவங்களுக்கு நடுவில், நீலாம் எங்கே வாழ போகிறன்னு அகங்காரத்தோடு பேசினவங்களுக்கு மத்தியிலேயே இந்த ஊரும் உலகமும் உன்னை வியந்து பார்க்கும் அளவுக்கு நான் உயர்த்த போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களையெல்லாம் நீக்கி என் அருளால் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை உறுதியாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த நொடி முதலே பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். உன்கிட்ட என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு தேவையான பணமும் மன நிம்மதியும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான அற்புதங்களை நிகழ்த்துவதை விட எனக்கு வேறென்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போதும் மனிதனுக்கே உரிய அடையாளமாக மனித நேயத்தோட நீ மகத்துவமாக வாழணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் விருப்பம். எப்போதும் உனக்கென ஒரு எல்லையை வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நான் இப்படிதான்றதை நீ மாற்றிக்காம நீயாக உனக்கு பிடிச்ச விதத்தில் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. எந்த சூழ்நிலையிலுமே நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஆணவமும் அகங்காரமும் உனக்கு வேண்டாம். நான் தான் பெருசுன்ற அகங்காரத்தை தூக்கி எறிஞ்சிட்டாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் என் செல்லமே.
எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. உனக்கான அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் அடுத்தடுத்து பல அற்புதங்கள் உனக்கு நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதை எந்த மனிதர்களிடமும் போய் சொல்லி வருத்தப்படாத. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் போய் உன்னை பற்றியே கூட தப்பாக பேசலாம், தாழ்வாக பேசலாம். யார் எப்போ எப்படி மாறுவாங்க, எப்படி பேசுவாங்கன்றத யாராலும் உறுதியாக கணிக்க முடியாது தானே. அதனால தான் சொல்கிறேன், உன் கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா கிட்ட வந்து சொல்லு. கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை எல்லாம் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அழகாக சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த சூழ்நிலையிலையுமே நீ கவலைப்படும்படியோ வருத்தப்படும்படியோ உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விடமாட்டேன்னு செல்லமே. உனக்கான எல்லாத்தையும் நல்ல முறையில் நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் இருக்க பிரபஞ்சத்தின் அத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டாலும் இந்த சாயப்பா உனக்காக வெற்றி கதவுகளை திறந்து வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி நான் செய்வேன். எதை இழந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்படாத. உனக்கு எது தேவையோ அதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்கு அநீதி இழைத்தவர்கள் உன் கண்ணெதிரே வீழ்வதை நீ பார்க்க தானே போற. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக நான் விட்டுட மாட்டேன். இழந்ததை நினச்சி வருத்தப்படாத. அதை விட சிறந்த ஒன்றை உனக்காக நான் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. நீ எதை தேடியும் போகாத அளவுக்கும் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கும் இந்த சாயப்பா உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறேன். நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த நொடியே நீ விரும்பியதையெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்று இரவோடு இரவாக உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு உன்னை மன நிறைவோட மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிடறேன். உனக்கு ஆதரவாக நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் நீண்ட நாள் போராட்டம் எல்லாம் இப்போது நிறைவு பெறுறதுக்கான காலம் வந்துருச்சு. உன் தியாகத்துக்கான பலனை இப்போது நீ தாராளமாக அனுபவிக்க தயாராக இரு. கண்ணீரோட காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. உன் புத்தியில் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்க, மனசு அதே விஷயத்தை இன்னொரு விதமாக போட்டு குழப்புது. ஆனால் உன் மனசுக்கு நல்லா தெரியும் அல்லவா நான் காட்டும் நல்வழி எதுன்னு. புத்தியிலையும் மனசுலையும் ஒரே விஷயத்தை வேறு வேறாக யோசிக்காம எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஒரே மாதிரி சிந்திச்சு ஒரே மாதிரி செயல்பட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் மனக்குழப்பங்களை எல்லாம் அடியோடு அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. என்னை தாண்டி இனி எந்த விஷயமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன்னை பாதிக்காத அளவுக்கு நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். எல்லா நாளும் இனி உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படியும் இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நீ யாரை உயிருக்கு உயிராக நேசிச்சியோ அவங்க உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரக்கூடிய காலம் வரும். நீ கண்ணீர் வடித்ததுக்கும் கவலைப்பட்டதுக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்ல பலனை கொடுக்குறேன். நீ அமைதியாக மௌனமாக இருந்து இதுவரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கலாம், குறை சொல்லி கேட்டிருக்கலாம், வலியையும் வேதனையும் அனுபவிச்சிருக்கலாம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போது என் அருளால் உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என் தங்கமே. நீ தவமாய் தவமிருந்து என்கிட்ட கேட்ட விஷயங்களை தான் இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துட்றேன். எப்போதும் தைரியமாக இரு. எந்த விதத்திலும் நீ சோர்ந்து போக வேண்டாம். உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட சொன்ன உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு
உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் செய்கிறேன். இப்போது நடக்கிற விஷயங்கள் ஏன் தான் நடக்குது, எதுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு உனக்கு பிடிக்காம இருக்கலாம், உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா விஷயங்களையும் உன் நன்மைக்காகவே நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் என் திருவிளையாடல் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டினா இந்த சாயப்பா நீ போகும் பாதையில் உனக்கு வழித்துணையாக இருந்து வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுப்பேன் என் செல்லமே. உன் பக்கத்தில் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எங்கேயோ போய் என்னை தேட வேண்டாம். எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் அழகான அற்புதங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போ உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க போகுது. உன் மன காயங்களையும் வருத்தங்களையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கவே இந்த சாயப்பா வந்திருக்கேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்லமே.